This video is sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. SPO மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெந்தயக்கீரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை மெத்தி இலை என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்தியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் பரவலாக விளையும் ஒரு சத்தான மூலிகையாகும். இதை வந்து சமையலில் மட்டும் இல்லாமல் பல மருத்துவ குணங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இதோட ஆரோக்கிய நன்மைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா சத்துக்கள் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துலாம். வெந்தயக்கீரையில் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களான இரும்பு சத்து, நார்ச்சத்து, கால்சியம், விட்டமின் A, C மற்றும் K ஆகியவற்றால் நிறைந்துள்ளது. இதோட முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது. இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது நன்மை பயக்கும்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து செரிமானத்தை மேம்படுத்துதல். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து செரிமானத்திற்கு உதவியாக இருக்கிறது இல்லாமல் மலச்சிக்கல், வயிற்று எரிச்சல் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை வந்து தடுக்குது. அடுத்தது வந்து கொலஸ்ட்ரால் மேலாண்மை. இது வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் LDL மற்றும் ட்ரைக்ளிசரைடு அளவை வந்து குறைக்க உதவியாக இருக்கும். இது வந்து நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரும் பங்கு இருக்குது. அடுத்தது வந்து தாய்ப்பால் உற்பத்தியை அதிகரிக்கும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து பால் உற்பத்தியை அதிகரிக்க வெந்தயக்கீரை வந்து பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் தாய்ப்பால் சுரப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தயக்கீரையை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவு பால் சுரந்து குழந்தைகளுக்கு நல்ல பால் கொடுக்கலாம். அடுத்தது வந்து எடை இழப்பு. இது வந்து பசியை குறைக்கவும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் உதவியாக இருக்கிறதுனால எடை இழப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எடையை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க அடிக்கடி இதை உணவுகளில் சேர்த்துக்கிறது அவங்களோட உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக பெரும் பங்காகவும் இருக்குது. அடுத்தது வந்து தோல் மற்றும் முடி ஆரோக்கியம். இதில் உள்ள விட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியாக இருக்குது. ஹேர்ஃபால் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டுக்கணும். அதே மாதிரி தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த கீரையை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ வெந்தயக்கீரையோட தீமைகளை பார்த்துடலாம். ஒவ்வாமை. சிலருக்கு வெந்தயக்கீரை வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். இதனால் மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதிகப்படியாக உட்கொள்ளல். எந்த ஒரு பொருளையுமே அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதில் தீங்கு விளைவிக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். வெந்தயக்கீரையை அளவோடு மட்டுமே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி மற்றும் தாய்ப்பால் கொடுப்பவர்கள் வெந்தயக்கீரை உட்கொள்வதற்கு முன் மருத்துவர்கிட்ட இது எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு சஜஷனை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது கர்ப்ப காலத்தில் ஆபத்தாகவும் இருக்கக்கூடும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. இன்கேஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.
Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use.